Hello students, welcome to CCC online classes. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா course of action, right? So course of action னா என்னது? Okay, so இதுல இருந்து எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ எந்த எக்ஸாமில் கேட்பாங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் மேக்ஸிமம் இது கேட்பாங்க. ஸோ பேங்கிங் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது ரொம்ப கம்மி தான், ரைட்? ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிரேட் பியில் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்பாங்க, ரைட்? இதில் வந்து இந்த டாபிக் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்னது? நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ எதுக்காக? ஓகே, இங்கே கொடுத்துருக்குற இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது இஷ்யூவோ ஏதாவது ஒன்று கொடுத்துடுவாங்க, ரைட்? அப்படி கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்யூஷன் பண்ணால் இஷ்யூ வந்து சால்வ் ஆகும். இஷ்யூ சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இன்னும் அதிகமாகாமல் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து சில ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பெரிய ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன்றது இருக்காது. பட் அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகாமல் அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமோ அந்த நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம, ரைட்? சில இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இஷ்யூவாக இருக்கும், அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் கொடுத்துலாம் அந்த ப்ராப்ளம் அதோட முடிஞ்சிடும், ரைட்? ஸோ இது எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எதுக்காக இதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு எக்ஸாமினர்னா நம்மளோட ஓகே டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, ரைட்? அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கிற தன்மை. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு டெசிஷன் எடுத்தா இல்லை என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ அங்கே சால்வ் ஆகும். ஓகே, இப்போ பேங்க்லேயே நீங்கள் இருக்கீங்க, பேங்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஓகே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ நடந்திருக்கு, இல்லை யாராவது அக்கௌண்ட் ஓப்பனில் ஏதாவது இஷ்யூ நடந்திருக்கு. அப்போ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றதுக்கு தான் இது இங்கே செக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேங்க் எக்ஸாமுன்னே கிடையாது, ரைட்? எங்கே வேணாலும் இது யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் எங்கேயாவது நீங்கள் வெளியே வேறு ஏதாவது இன்டர்வியூ போனால் கூட உங்களுக்கு அந்த இன்டர்வியூர் என்ன செக் பண்ணுவார்? ஓகே ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஓகே எந்த டைமில் எப்படிப்பட்ட டெசிஷன் எடுப்பீங்க, ரைட்? எப்படி நீங்கள் அறிவுபூர்வமாக பிஹேவ் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் வேலைக்குலனா கூட நம்மளோட பர்சனல் லைஃப்பில் கூட, இப்போ பர்சனல் லைஃப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லாருமே ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ பட் ஒருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, நீங்கள் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஓகே அதை வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ன்றது சால்வ் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களால் சால்வ் பண்ண முடியல, ஓகே உங்களால் டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியலன்னா அது என்ன ஆகும்? ப்ராப்ளம்ன்றது அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தான், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துடுவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று கொடுத்துடுவாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, ஓகே, ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1ன்னு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 2, ஓகே, ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 2ன்னு இந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. ஓகே, மினிமம் 2 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுப்பாங்க, சில சமயம் 3, 4 கூட கொடுக்கலாம். ஸோ எக்ஸாமை பொறுத்து, ரைட்? ஓகே, இங்கே ஒரு இஷ்யூ கொடுப்பாங்க, அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் இங்கே இருக்கா இல்லையா, ஓகே அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் எடுத்தால் அந்த இஷ்யூ வந்து கம்மி ஆகுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஓகே, இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகே அந்த இஷ்யூ பொறுத்து. அப்படி இல்லைன்னா ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ண பார்க்கலாம். ஸோ லெசன் த ப்ராப்ளம், ரைட்? இன்னும் அதிகமாகாமல் மறுபடியும் நீங்கள் இன்னொரு டெசிஷன் எடுக்கும்போது அது இன்னும் அதிகமாகக்கூடாது, ரைட்? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சில ரூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, ரைட்? ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இங்கே எடுக்கக்கூடாது. அப்போ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து என்னென்ன வரும்? அதாவது பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன், ரைட்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன்,
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ன்றது ஓகே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷனோ இல்லை பேன் பண்ணுறதோ இல்லை ரெசிக்னேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்காது. ஓகே. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுக்கிறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். இப்போ சிலது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் டெர்மினேட் பண்ண மாட்டீங்களா? ஓகே. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் பேன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டால் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா ஸோ டெர்மினேஷன் பேனு ரெசிக்னேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் இதெல்லாம் எப்போ பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்ன்றது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகே. வார்னிங்ன்றது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வார்னிங்ன்றது கொடுக்கலாம். வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க என்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். ரைட். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனில் டெர்மினேஷன் பேனு ரெசிக்னேஷன் இதெல்லாமே எல்லாமே வரும் நமக்கு. ஓகே. ஸோ வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, நீங்களே ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஓகே நீங்கள் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை நீங்கள் டெர்மினேட் பண்ண முடியாது. ஓகே. பண்ணக்கூடாது கூட. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வார்னிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு அந்த தப்புன்ற நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணியிருக்காருன்னா வார்னிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கூட அவர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுறாருன்னா எடுத்ததுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசி கொடுத்துட்டு அனுப்பிட மாட்டாங்கல்ல. ஓகே. வார்னிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே அவர் தான் பண்ணியிருக்காரா அப்படின்றது மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணியிருக்காருன்னா வார்னிங் கொடுப்பாங்க. வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்கூலில் காலேஜில் விட்டோ இல்லை ஸ்கூலில் விட்டோ அனுப்பிட மாட்டாங்க ஸ்டூடெண்ட் அந்த தப்பு பண்ணுறதுனால. ரைட். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ வார்னிங் கொடுக்கலாம். வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வேணா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பண்ணும்போது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கான ஓகே. ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஓகே கொடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா ஓகே இன்னொன்று என்னென்னா இட் கேன் பி ஹேப்பன் ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இருக்கணும். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எடுத்துக்கூடாது. ஓகே. ஸோ இஷ்டத்துக்கு எடுத்துக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருக்கணும் நம்ம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கும்போது நம்ம இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணக்கூடாது. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சேருதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை கவர்மெண்ட் ஒரு இதாக பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை ஒரு இஷ்யூ கவர்மெண்டோட ப்ராப்ளம் போகுது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கான ஃபேவர் தானே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை எடுக்கணும். ரைட். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி டாபிக் நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரைட். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். உங்களுக்கு ப்ராப்ளமே புரியலன்னா அப்போ நீங்கள் எதனா சொல்யூஷன் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. ரைட். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்தனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், இல்லை அந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகாமல் கம்மி பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்துக்கணும். இல்லையா? ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ்ன்றதை சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப கம்மியான டைம் எடுக்கும். ஓகே. நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பசில் மாதிரியோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியோ நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் படித்து பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணாலே போதும். பட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியணும் என்ன கொடுத்துருக்காங்கன்றது. ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுனா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கொடுத்துறாங்க, இன் ஈச் கொஸ்டின் பிலோ இஸ் கிவன் எ ஸ்டேட்மெண்ட் followed by two course of action numbered 1 and 2. Okay. Course of action is a step or administrative decision to be taken or for improvement, follow-up or further action in regard to the problem, policy, etc. on the basis of the information given in the statement. You have to assume everything in the statement to be true. Then decide which of the two given or suggested course of action logically follows for pursuing or and give answer. ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம ட்ரூவாக தான் எடுத்துக்கணும். ஓகே. எடுத்துக்கிட்டு நம்ம எந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அதுக்கு ஃபாலோ ஆகுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இல்லை ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரிகன்சி ஹேஸ் prevented the Assam government from paying salaries to its employees since April last year. Okay.
ஸோ என்ன வந்திருக்கு, ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அசாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேலரிஸ் கொடுக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க ஏப்ரல்ல இருந்து சொல்கிறாங்க. அதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது, இப்போ சேலரிஸ் கொடுக்கலன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சஃபர் ஆவாங்க இல்லையா, ரைட்? அப்போ ப்ராப்ளத்தை கம்மி பண்ணணும். அப்போ ப்ராப்ளத்தை கம்மி பண்ணணும்னா என்னது, அவங்க சேலரியோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் சால்வ் ஆகும். அப்படியே இன்னும் கொடுக்காம அப்படியே மந்த் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து இஷ்யூ வந்து அதிகமாகும் இல்லையா. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, Assam government should immediately curtail its staff strength by at least 30%. என்ன சொல்றாங்க, ஸோ கர்டைலாம் என்னது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாஃப் ஓகே ஸ்ட்ரென்த், ஸோ ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலேருந்து 30% கம்மி பண்ணணுன்றாங்க. இது என்ன பண்ணும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை இன்னும் அதிகமாக்கும் இல்லையா. ஸோ எம்ப்ளாயிஸ் நடுவில் நிறைய கோவத்தை உண்டாக்கும், ஓகே நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. அது செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க, the Assam government should reduce wasteful expenditure and arrange to pay the salaries of its employees. ரைட்? ஸோ நிறைய தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் ஓகே பக்கத்தில் வச்சுட்டு அதை கம்மி பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸ் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? ஓகே, ஸோ என்ன சொல்லலாம், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ ஆகாது, சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபாலோ ஆகாது, செகண்ட் ஒன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? ஸோ தேவையில்லாத தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஓகே அவங்களோட எம்ப்ளாயிஸ் ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஓகே, ஸோ செகண்ட் ஒன் இஸ் அ கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? ஸோ புரிஞ்சிச்சா, ஸோ ப்ராப்ளம் எப்படி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சொல்யூஷனை சொல்கிறது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலான்றது, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one statement. The Indian electronic component venture in the West European market is facing tough competition from the Japanese. Okay. So என்ன சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல, the Indian electronic component venture in the West European markets is facing tough competition from Japanese. So Indian electronic component venture, so tough competition வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து, ஜப்பான் கிட்ட இருந்து, ஜப்பானீஸ் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா tough competition ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, ரைட்? அதுக்கப்புறம் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா ஷுட் சர்ச் ஃபார் அதர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் ஃபார் இட்ஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க, ஓகே? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஓகே அப்போ இதை விட்டுட்டு வேறு எதுக்கு போகலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணுமா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஃபேஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் போவீங்களா, இல்லை அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஓகே அதை நம்ம ஜெயிக்கணும் தான் பார்ப்போம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை விட்டுட்டு வேறு ப்ராடக்ட் ஓகே வேறு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பார்த்துங்க அப்படின்றாங்க, ஓகே அப்போ இது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட், இந்தியா ஷுட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் டு கம்பீட் த ஜாப்பனீஸ் இன் கேப்சரிங் தீஸ் மார்க்கெட். அப்போ என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்கள விட ஓகே நம்ம குவாலிட்டி இன்னும் அதிகமானா, ஓகே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு காம்படிட்டர் இருக்காருன்னா அவங்கள விடவும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பீங்க, கரெக்டாக? ஓகே உங்ககிட்ட தான் நிறைய ஓகே பிஸ்னஸ் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் நம்ம கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லலாமா, இந்தியா ஷுட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் டு கம்பீட் வித் ஜாப்பனீஸ் இன் கேப்சரிங் தீஸ் மார்க்கெட்ஸ், ரைட்? அப்போ குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே காம்படிஷன்றதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், ரைட்? இல்லாட்டி வந்து அந்த மார்க்கெட்டை பிடிக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட், higher disposal costs encourage those who produce waste to look for cheaper ways to get rid of it. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, higher disposal costs encourage those who produce waste to லுக் ஃபார் சீப்பர் வேஸ்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். ஓகே, அதாவது டிஸ்போசல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, அதனால என்ன பண்ணுறாங்க இவங்க, ஸோ வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பர் வேஸ்ட்க்கு எப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது, த டிஸ்போசல் காஸ்ட் ஷுட் பி மேட் ஹையர், நெக்ஸ்ட் த டிஸ்போசல் காஸ்ட் ஷுட் பி ப்ராட் டவுன். இப்போ ஆல்ரெடி டிஸ்போசல் காஸ்ட் ஹையாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எங்கெல்லாம் ஓகே நம்ம கம்மியான ரேட்டுக்கு போடலாமா அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணா அங்கே போடுவாங்க இல்லையா. அப்போது மறுபடியும் இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண தான் சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் என்ன ஆகும், இஷ்யூன்றது அதிகமாகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, இந்த டிஸ்போசல் காஸ்ட் ஷுட் பி ப்ராட் டவுன். ஓகே கரெக்டு தானே, இப்போ அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போது டிஸ்போசல் காஸ்ட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து வேறு எதுவும் தேட மாட்டாங்களா. ஸோ ஓகே ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுவாங்க, ரைட்? அப்போது செகண்ட் ஒன் தான் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அவங்க கொடுத்த
ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one, majority of students have failed in the final examination in South Asian University. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ நிறைய பேர், ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபைனல் எக்ஸாமினேஷனில். ஸோ எந்த யூனிவர்சிட்டியில்? சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, the faculty should be immediately retrenched, ரைட்? ஸோ என்னது, ஸோ கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபேக்கல்டிஸை, ரைட்? ஸோ அதுவும் ஓகே. எதுக்காக கம்மி பண்ணணும், அவங்க எதுக்காக ஃபெயில் ஆனால் நம்ம தெரியல, அவங்க படித்தாங்களா படிக்கலையா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போது ஃபர்ஸ்ட் ஒன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட், த யூனிவர்சிட்டி ஷுட் பி க்ளோஸ் டவுன் டெம்பரரி. ஓகே, அவங்க ஃபெயில் ஆனதுக்காக யூனிவர்சிட்டி எது க்ளோஸ் பண்ணோம்? ஓகே, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, ரைட்? அப்போ அவங்களுக்காகவாவது ஓப்பனில் இருக்கணும். அப்போ எது க்ளோஸ் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒன்றும் கரெக்ட் கிடையாது, செகண்ட் ஒன்றும் கரெக்ட் கிடையாது. அப்போ நெய்தர் நார் சொல்லாமா? ஆப்ஷன் நம்பர் 4 நெய்தர் நார் நம்மளோட ஆன்சருங்க, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Statement: the elephant population in India has been decreasing sharply over the past few years. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஓகே யானையோட அதிகம், ஓகே யானையோட சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே கம்மியாயிட்டே வருது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வருஷமாக. ஓகே, கடந்த கொஞ்சம் வருஷமாக, ரைட்? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, elephant should be declared heritage animal and kept in forest reserves or protected areas, ரைட்? கரெக்டு தானே? ஓகே, அப்போ என்னது அவங்கள ஓகே ஃபாரஸ்ட் ரிசர்வ்லையும் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்லையும் வச்சுட்டா, ஹெரிட்டேஜ் அனிமலாக டிக்ளேர் பண்ணிட்டா கண்டிப்பாக அதோட பாப்புலேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சேஃபாக பாதுகாக்கலாம், ரைட்? எலிஃபென்ட்ஸ்ன்றது. ஸோ அதில் பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், த லோக்கல் ஷுட் பி என்லிஸ்டட் டு ப்ரொடெக்ட் எலிஃபென்ட்ஸ். அப்போது லோக்கல் ஷுட் பி என்லிஸ்டட்னா என்னது? ஸோ லோக்கலில் இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஓகே யானைகளை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு, ஓகே பாதுகாக்கிறதுக்கு அவங்கள இது பண்ணணுன்றாங்க. ஸோ அது முடியாதுல்ல, எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க? ஸோ அது முடியாது. செகண்ட் ஒன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஸோ ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன், ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஒன்லி 1 ஃபாலோஸ், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Statement: a major river in the city was reduced to a polluted and dirty canal after tons of sewage made way into it over the years. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஓகே ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓகே reduced to a polluted and dirty ஓகே canal after tons of sewage made way into over the years. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 இங்கே, all those who dumped garbage and sewage into the river should be penalized, ரைட்? ஓகே, இது முடியாதுல்ல, யாரெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாருமே அந்த மாதிரி பனிஷ் பண்ணோன்னா அது நம்மளால முடியாது, ரைட்? ஸோ அது ஃபர்ஸ்ட் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த கவர்மெண்ட் ஷுட் மாடிஃபை த சீவேஜ் சிஸ்டம் அண்ட் ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் வே டு டம்ப் த சிட்டிஸ் வேஸ்ட். ஸோ கரெக்டு தானே? ஓகே, என்ன பண்ணணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மாற்றி அமைக்கணும். ஸோ மாற்றி அமைச்சு வேறு ஏதாவது ஓகே வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டணும் அவங்களுக்கு இந்த வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு, ரைட்? அப்போது செகண்ட் ஒன் தான் கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிவரில் கொண்டு போய் இதெல்லாம் கொட்ட மாட்டாங்க, ரைட்? ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஒன்லி 2 ஃபாலோஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்தனா ஸ்டேட்மெண்ட், water table in most parts of the state has gone down to such a level that its extraction for irrigation purposes is not economical anymore, right? So water table in most parts of the state has gone down to such a level that its extraction of irrigation purpose is not economical anymore. ஸோ என்னது வாட்டர் டேபிள்ன்றது ஸ்டேட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஸோ ரொம்ப கம்மியாக இதாகிடுச்சு. ஸோ அது இரிகேஷன் பர்பஸ்க்கு இனிமேல் யூஸ் ஆகாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்? ஓகே, ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் எனி பர்பஸ் இன் த ஸ்டேட் ஷுட் பி பேண்ட் ஃபார் சம் டைம் இன் ஆர்டர் டு replenish த வாட்டர் டேபிள். ஸோ இது முடியுமாங்க? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது தேவையான விஷயம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட், ரைட்? அதை பேன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ணுவாங்கன்னா முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. இது இன்னும் ப்ராப்ளத்தை அதிகமாக்கும், ரைட்? ஓகே,
தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவை இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ணாது, இன்னும் அதிகமாக்கும். ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். The government should make provisions for alternative methods of irrigation so that the farmers are not compelled to use groundwater. ஓகே, கரெக்ட் தானே? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்கணும். ஸோ இரிகேஷன், ஓகே ஓகே, ஸோ தட் இரிகேஷன், ஸோ தட் த ஃபார்மர்ஸ் ஆர் நாட் கம்பல் டு யூஸ் த கிரவுண்ட் வாட்டர். ஸோ கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணாமல் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு காமிச்சா அவங்க கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரைட்? அதுவும் சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்கே, ரைட்? இது பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக கிரவுண்ட் வாட்டர் தான் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு வேற வாட்டர் இருக்குது இரிகேஷனுக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கிளியர், ரைட்? ஸோ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 2 கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, a university librarian reported increased cases of theft of books from the library. Okay, ஸோ யூனிவர்சிட்டியில் என்னது, ஒரு லைப்ரரியன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருட்டு போகுதுன்னு சொல்லிட்டு, ரைட்? அப்போ அதுக்கு என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கலாம்? stricter security arrangements should be put in place of order to prevent such incidents, right? ஓகே, செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கன்னா, ஓகே, என்னது திருட்டுத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகுமா இல்லையா, ரைட்? அப்போ என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான், ரைட்? அப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். All the students in the university should be made to pay a hefty fine in order to replace the lost books. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ திருட்டு இருப்பாங்க, எல்லாருமே திருடுவாங்களா? ஸோ எல்லாருமே திருட மாட்டாங்களா, பட் யாரோ திருடுவாங்க. அதனுக்காக ஓகே, ஒருத்தர் திருடுறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ அப்போது செகண்ட் ஒன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது கிடையாது. கிளியர், ரைட்? ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ் இங்க, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, the local college principal has ordered that all the students must strictly adhere to the dress code stipulated by the college authority in the admission brochure. Okay, local college principal என்ன ஆர்டர் போடுறாரு, ஸோ ஸ்ட்ரிக்டாக ஓகே ட்ரெஸ் கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணணும். எது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அத்தாரிட்டி அவங்களோட அட்மிஷன் ப்ரௌச்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன், those students who are found to violate the dress code should be terminated from the college. உடனே டெர்மினேட் பண்ண முடியுமா? ஓகே, ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணலனா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்றது நம்ம எடுக்கக்கூடாது. இனிஷியலாகவே வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் வேணால் பண்ணிக்கலாம், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றது நம்ம அந்த வார்னிங்கை பார்த்துட்டு அது நாட் ஃபாலோஸ்ன்னு சொல்லிடலாம், ரைட்? ஸோ செகண்ட் ஒன், those students who are found to violate the dress code for the first time should be reprimanded and be warned against further violation, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கடைப்பிடிக்கலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கலாம். ஸோ வார்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது பண்ணலாம், ஸோ வார்னிங் கொடுக்கலாம். ஸோ வார்னிங் கொடுத்து மறுபடியும் பண்ணுறாங்கன்னா அவங்களை நம்ம டெர்மினேட் பண்ணுறதோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதோ ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கலாம், ரைட்? இல்லை ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுக்கிறதோ பண்ணலாம். பட் எடுத்த உடனே டெர்மினேட்ன்றதை நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லலாம், இங்கே செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஒன்லி 2 ஃபாலோஸ், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, many motorists driving on the highway within the city are found to be driving much beyond the permissible speed limit. Okay, so நிறைய வண்டி ஓட்டுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைவேல ஓகே, ஸோ ஓகே on the highway within the city are found to be driving much beyond the permissible speed. ஸோ எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துறாங்களோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிரைவ் பண்ணுறாங்க சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ஹைவேலன்னு சொல்கிறாங்க, ரைட்? அது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். The traffic police should be personally monitor the movement of vehicles on the highway within the city. The government should immediately put in a place a mechanism to identify and punish the ring drivers.
ரைட். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஓகே, ஒரு இதுவை லான்ச் பண்ணணும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, அவங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the traffic police should be personally monitor. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்க்கணும். ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு, எந்த லெவலில் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்றது நம்ம செக் பண்ணணும். ரைட். ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான், செகண்ட் ஒன்னும் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். அப்போ என்ன சொல்லாங்க, ஆப்ஷன் நம்பர் 5 both 1 and 2 follows. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, many fake passes have been issued by some unidentified staffs of a state-owned transport corporation. ஓகே ஓகே, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போலியான பாசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, யார் மூலயமா கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி யாரும் தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஸ்டாஃப்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து. ஓகே, அப்போ அது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது, the authorities must take action against staff who are caught involved in these nefarious activities. ரைட். அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் சொல்கிறாங்களே தவிர டெர்மினேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ரைட். ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கும் அந்த மாதிரி சொல்ல, ஜஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ன்றது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the police must arrest the passengers who travel with fake passes. இதுன்றது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேக் பாசஸ் இஷ்யூ பண்ணுறது யாரோ ஓகே தெரியாத ஒரு நபர்ஸ் தான், அதாவது தெரியாத ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பேசஞ்சருக்கு தெரியுமா அது ஃபேக் பாசஸ்ன்னு தெரியாது இல்லையா. அப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறது எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. ஸோ செகண்ட் ஒன்ன்றது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஒன்லி ஒன் தான் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். தட் மீன்ஸ் ஆப்ஷன் நம்பர் 1 ஒன்லி 1 ஃபாலோஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், statement, primary teachers are on indefinite strike. ஸோ பிரைமரி டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஓகே, இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்னா என்னது, ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஸ்ட்ரைக்குன்னு கூட தெரியாமல், ஸோ அதை சொல்லாமல் ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க கண்டினியூஸ் தான். ஓகே, எப்போ முடியும் நமக்கு தெரியாது. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஷுட் பி மேட் ஆர் டீச்சர்ஸ் ஆன் ஓகே ad hoc basis. ஓகே, நெக்ஸ்ட் the government should be meet the demands of the teachers. ஸோ செகண்ட் ஒன்ன்றது வருமா, ஏன்னா அவங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்றது நம்ம ஓகே தெரியாது. ஓகே, ஸோ தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண முடியல. ஸோ செகண்ட் ஒன்றது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஷுட் பி மேட். ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து பண்ணலாமா, ஓகே இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 1 ஒன்லி 1 ஃபாலோஸ் ஆன்சரிங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க, in a no tobacco day function it was observed that the number of smokers is increasing rapidly. ஓகே ஓகே, ஸோ நோ டொபாக்கோ டேல ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓகே கவனிச்சிருக்காங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் ஓகே புகை பிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்காங்க, ரொம்ப அதிகமாகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கலாம், the government should highlight through media the harms caused due to tobacco. ரைட். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஸோ மீடியா மூலயமா ஓகே ஓகே புகை இது பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதோட என்னது பக்க விளைவுகள் என்னது, அதோட வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் என்னன்றதை மீடியா மூலயமா தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட், the government should be banned smoking. ஸோ கவர்மெண்ட் ஷுட் பேன் ஸ்மோக்கிங்னா ஓகே ஸோ பேன் பண்ண முடியாது, ஏன்னா பேன் பண்ணால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிருப்பாங்க அதுக்கு. ரைட். இப்போது சொல்லுவாங்களே டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களோ இல்லை ட்ரிங்க் பண்ணுறவங்களோ உடனே நிறுத்தக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நிறுத்த முடியும். இப்போ பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்களோ அவங்க அதை இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ மேபி ஓகே இன்னும் பெரிய இஷ்யூ ஆகலாம், மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி ஆகலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம், நிறைய நடக்கலாம் இல்லையா. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன்றது நமக்கு வராது. ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஒன்லி 1 ஃபாலோஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
The prices of food grains and vegetables have substantially increased due to prolonged strike call given by the truck owners association. Okay, ஸோ என்னது விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்கு. ஸோ எதோடது ஓகே காய்கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைன்ஸு ரைட் ஓகே ரைஸ் இந்த மாதிரி ஓகே இருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா ஓகே அரிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டு இருக்கு. எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரக் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஓகே இந்த லாரி டிரைவர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் ஏறிட்டே இருக்கு. அப்போ அதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருவோம் பார்க்கலாம். The government should immediately make alternative arrangement to ensure adequate supply of food grains and vegetables in the market. Okay, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஓகே உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எதுக்காக ஓகே ஃபுட் கிரெயின்ஸாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா இப்போ தேவை கம்மியாக இருக்குன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ரைட் ஓகே அப்போது எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் வெஜிடபிள்ஸும் கொண்டு போகிற மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். ஓகே நெக்ஸ்ட் ஒன் the government should take steps to cancel the license of all the vehicles belonging to the association. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது இன்னும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் இல்லையா? எல்லாத்தையும் லைசன்ஸுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சுத்தமாக அவங்க ஸ்ட்ரைக்கை ஓகே கால் ஆஃப் பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ரைட் அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வரவே முடியாது ஃபுட் கிரைன்ஸ் இதெல்லாமே லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாலே. ஸோ செகண்ட் ஒன்றது வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் ஆப்ஷன் நம்பர் 1 ஒன்லி 1 ஃபாலோஸும் சொல்லலாம். ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, 3 girls in a prestigious university campus were molested by a group of people. ஸோ மூணு பொண்ணுங்க என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் கேம்பஸில் ஓகே இல்லை யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது பண்ணிட்டு இருக்காங்க தப்பான இது பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். அப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க அதுக்கு the people should be caught and put behind bars by the police. ரைட் அப்போ இது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். ஓகே அவங்களுக்கு பிடிச்சி உள்ள தள்ளணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் த யூனிவர்சிட்டி அத்தாரிட்டி ஷுட் ப்ரொவைட் செக்யூரிட்டி ஆன் த கேம்பஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் அப்போ செக்யூரிட்டின்றது அவங்க என்ன பண்ணணும் ஓகே செக்யூரிட்டின்றது ப்ரொவைட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு சேஃப்டிக்காக. ரைட் அப்போ 1 and 2 போத் ஆர் கரெக்டாக ஆப்ஷன்ஸ் அதாவது ஃபாலோஸிங்க. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் பிஹைண்ட் த பார்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஓகே காட் பண்ணிட்டு அப்போ அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள தானே பிடிப்பாங்க. அவங்க பிடிச்சிட்டா அப்புறம் ஜெயிலில் போடும். இப்போ இங்கே நீங்கள் கேட்கலாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுல்ல சார்னு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இஷ்யூ அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அவங்கள பிடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடலாம். ரைட் ஓகே அவங்கள என்னமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ணல ரைட். ஸோ ஜெயிலில் தான் போகிறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் என்ன சொல்லலாம் 5 both 1 and 2 follows. ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஜாண்டிஸ் அண்ட் டைஃபாய்டு ஆர் ஆன் த ரைஸ் இன் ஏபிசி சிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜாண்டிஸும் டைஃபாய்டும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு எந்த சிட்டியில் ஏபிசி சிட்டியில். அப்போ அது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 என்ன பண்ணலாம் த கவர்மெண்ட் மஸ்ட் இன்க்ரீஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ரைட் ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தணும். ரைட் அப்போ ஃபர்ஸ்ட்ன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். நெக்ஸ்ட் த கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு கிளீன் த சிட்டி. ஓகே இப்போ ஜாண்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ஒரு வியாதி வருதுனாலே அங்கே கிளீனாக இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வியாதி வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட் அப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட் அப்போ இங்கே என்ன சொல்லலாம் both 1 and 2 follows. ரைட் ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 both 1 and 2 follows இங்கே ஆன்சர். ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் many teachers are leaving the teaching professions because of stress and discontentment with the workload. ஓகே ஸோ நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு போகிறாங்க. எதனால ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு அதிகமாகிறதுனால. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 டீச்சர்ஸ் ஷுட் பி பேட் ஹையர் சேலரிஸ். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேலரிஸ் பற்றிலாம் எதுவும் பேசல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது அதனால சேலரி அதிகமாக கொடுத்தா பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல. ரைட் அப்போ கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இது கிடையாது. நெக்ஸ்ட் த டீச்சிங் கரிக்குலம் ஷுட் பி சேஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே அப்போ டீச்சிங் பண்ணுற கரிக்குலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஓகே எப்படி சேஞ்ச் பண்ணணும் ஓகே சார் சேஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 ரைட் தட் மீன்ஸ் conclude course of action 2 தான் follows இங்க ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது only 2 follows. ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம்.
next one, a large number of people visiting India from country X has been tested positive for carrying viruses for a killer disease, right? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் ஓகே யாரெல்லாம் இந்தியாவுக்கு ஓகே விசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு வைரஸ், ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா ஆளை கொள்கிற வைரஸை பொறுத்து, ரைட்? ஸோ அப்போ கண்ட்ரி ஓகே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா should immediately put a complete ban on people coming to India from country X, including those Indians who are settled in country X. ஓகே இது பண்ண முடியாது, இல்லை கம்ப்ளீட் பேன் பண்ண முடியாது கண்டிப்பாக, ரைட்? ஸோ ஓகே அவங்க கம்ப்ளீட்டாக பேனுன்றதை பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேன் பண்ணும் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வராங்களோ கண்ட்ரி எக்ஸ்லேருந்து, வித் இப்போ இந்தியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்போ இந்தியன்ஸ் இருக்காங்க, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்திருக்கு, ரைட்? ஓகே இந்தியன்ஸ் வேறு கண்ட்ரியில் இருக்கும்போது அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, ரைட்? ஓகே அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே வரக்கூடாது, பேன் பண்ணக்கூடாதுன்றது இது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது, இது இன்னும் இஷ்யூ கிரியேட் பண்ணும் நமக்கு, ரைட்? So next second one, the government of India should immediately set up detection centers at all its airports and seaports to identify and quarantine those who are tested positive, right? So இது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும், ஓகே ஒரு டிடெக்ஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் எல்லா ஏர்போர்ட்லையுமே, அதுக்கு எல்லா ஏர்போர்ட்லையும் சீபோர்ட்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் குவாரண்டைன் தோஸ் ஹூ ஆர் டெஸ்டட் பாசிட்டிவ். ஓகே என்னது டிடெக்ஷன் சென்டர்ஸ்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஒரு ஏர்போர்ட்லேயும் சரி ஒரு சீபோர்ட்லேயும் சரி ஓகே டிடெக்ஷன் சென்டர் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி எதுக்காக கிரியேட் பண்ணணும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இன்கேஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட், தட் இஸ் மீன்ஸ் 2 கன்க்ளூஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 2 தான் ஃபாலோஸிங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஒன்லி 2 ஃபாலோஸ் தான் ஆன்சரிங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, so statement, as soon as summer has begun, complaints of water shortage have started pouring from all parts of the city, right? So summer, okay வெயில் காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஓகே தண்ணி பஞ்சத்தோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓகே வர ஆரம்பிச்சிது சிட்டிக்குள்ளன்றாங்க, ஓகே நிறைய இடத்துல சிட்டிக்குள்ள. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க, ரவுண்ட் த கிளாக் வாட்டர் சர்வீஸ் ஷுட் பி மேட் அவைலபிள் பை த வாட்டர் போர்ட். பண்ண முடியுமா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சத்தில் இருக்குன்னு சொல்லும்போது மறுபடியும் ரவுண்ட் த கிளாக், அதாவது ரவுண்ட் த கிளாக் என்னது 24 hours. ஸோ 24 hours வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்க முடியுமா, முடியாது, ரைட்? அவங்களாலையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்ன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் டேங்கர்ஸ் ஷுட் பி மேட் அவைலபிள் பை த வாட்டர் போர்ட். ஸோ இது வேணா பண்ணலாம், ரைட்? இப்போ தண்ணி பஞ்சம் வரும்போது வாட்டர் டேங்கர் தான் இது பண்ண முடியும், ரைட்? ஸோ வாட்டர் டேங்கர் ஷுட் பி மேட் அவைலபிள் வித் த வாட்டர் போர்ட். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது தண்ணி பஞ்சம் குறையும் நமக்கு, ரைட்? ஸோ செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன், ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஒன்லி 2 ஃபாலோஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் பிளட் இன் அவர் country is 6 million units, whereas the generation is only 3.5 million units per annum at present. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கண்ட்ரியில் ஓகே நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 6 million யூனிட்ஸ் தேவைப்படுது பிளட், ஓகே? பட் என்ன ஆகுது, பட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுறோம், ஸோ 3.5 million யூனிட்ஸ் தான் இது பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு, ஓகே? அப்போ கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கிறது? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, blood donors should be attracted by telling them how the act of donating blood without compromise their health, right? ஓகே ஸோ இது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தானே. ஸோ பிளட் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ எடுத்து சொல்லணும். ஸோ பிளட் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஓகே இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பிளட்டை டொனேட் பண்ணுவாங்க யாரெல்லாம் டொனேட் பண்ண நினைக்கிறாங்களோ, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், blood donors should be attracted by providing them monetary incentives, ரைட்? இது நம்ம சொல்லக்கூடாது, ரைட்? ஸோ பிளட் டோனர்ஸ் ஓகே பிளட் டொனேஷனாக இருக்கட்டும் இல்லை ஆர்கன் டொனேஷனாக இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும், ரைட்? ஸோ கமர்ஷியல் மாதிரி ஆகிடும். ஸோ செகண்ட் ஒன்னும் இங்கே வராது, ரைட்? மோர் அண்ட் மோர் ப்ரைவேட் blood banks should be set up immediately, right? So
இதுவும் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே கொடுக்கல. ஸோ தட் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 1 ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அப்படி கொடுத்துருந்தா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. மோர் அண்ட் மோர் ப்ரைவேட் பிளட் பேங்க் ஷுட் பி செட்டப் இமீடியட்லி. அது வந்து பாசிபிள் கிடையாது. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டப் பண்ணுறதுன்றது நமக்கு பாசிபிள்ன்றது கிடையாது, ரைட்? ஓகே. ஸோ என்ன பார்த்தோம் நம்ம இன்னைக்கு? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டாபிக் பார்த்தோம். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ என்னென்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது, அது எங்கெங்கே யூஸ் ஆகும், ரைட்? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்றத பார்த்தோம், ரைட்? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கூட சால்வ் பண்ணோம், எப்படி நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.